த காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சு. எதுக்காக இவரை எல்லாரும் த காட் ஆஃப் ஷினோபின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, ஒரு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் வந்து இவர்கிட்டயுமே இருக்கும். என்னதான் நருட்டோ சீரீஸ்ல பல பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் வந்திருந்தாலும் நம்ம ஹஷிராமா செஞ்சு மாதிரியான கேரக்டரை யாராலையும் பார்க்கவே முடியாது. ஒரு நார்மல் ஹியூமனா பிறந்துட்டு ஒரு மனுஷனால இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்படுத்திருப்பாரு. சின்ன வயசுலேயே நம்ம ஹாஷிராமா செஞ்சு கிளானோட லீடரா மாறி இருப்பாரு. லீடரா ஆனது மட்டும் இல்லாம ஷரிங்கன் அவெக்கன் ஆகிற உச்சியா கிளான் மொத்தத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்ட்லயும் எல்லாரும் பார்த்து பயந்த ஒரே ஆள்னா அது நம்ம கோஸ்ட் ஆஃப் மாதரா உச்சிகா தான். அப்படிப்பட்ட அந்த கோஸ்ட் ஆஃப் உச்சிகாவையே நம்ம ஹாஷிராமா செஞ்சு மாறுகை மாறுகால் வாங்கியிருப்பாரு. இன்னும் சொல்லணும்னா நம்ம லார்ட் செஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம மாதராவை கில் பண்ணிருப்பாரு. சாதாரண நம்ம ஒன் டைல் பீஸ்டையே யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம காட் ஆஃப் ஷினோபி இருக்கிற எல்லா டைல் பீஸ்டையும் ஒட்டுமொத்தமா கேப்சர் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாக்குற லீஃப் வில்லேஜ், இலைகளில் மறைக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு உருவாக காரணமே நம்ம ஹாஷிராமா செஞ்சு தான். ஒட்டுமொத்த நருட்டோ சீரீஸ்லயும் நம்ம காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமாவை எதிர்த்து நிக்கிற தைரியம் ஷினோபி வேர்ல்டுல எவனுக்கும் கிடையாது. சப்போஸ் யாராவது அந்த நோக்கத்தோட வந்தா அவங்க உயிர் வாழ்றதையே மறந்துட்டு தான் வரணும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் அவங்க உயிர் வாழ்றதுக்கும் சரி, அவங்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி நம்ம ஹஷிராமாவோட செல்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கும். பட் இது எல்லாம் தாண்டி நம்ம ஹஷிராமா செஞ்சு 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை சமன் பண்ணும்போது லிட்டரலா கடவுளாவே மாறி இருப்பாரு.